अस्सलाम वालेकुम हाय हेलो फ्रेंड्स வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சேனல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டன்ட் வீடியோ தாங்க பார்க்க போறோம். பெண் குழந்தைங்க உங்க வீட்ல இருந்துச்சுனா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நிட் கோம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பேன் ஈரெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு சீப்பு நிட் ஃப்ரீ டெர்மினேட்டர்ன்றது பேர் இதுக்கு. இது வந்து என்னோட பசங்களோட தலையிலேருந்து பேனை மொத்தமாக ஒழிக்கிறதுக்காக நான் வாங்கினது. நான் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சுங்க. வேப்பனை அரைச்சி போட்டு கொஞ்சம் கம்மியாகவும் திருப்பியும் வந்துடும், கம்மியாகவும் வந்துடும். இதே மாதிரி தாங்க ஆகிட்டே இருந்துச்சு. நான் மெடிக்கலில் நிறைய மெடிக்கல் ஷாம்பூ நிறைய அப்புறம் டிஐஒய் வீட்டில் வேப்பில் அரைச்சி போட்டு அது இதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் தாங்க இதுக்கு வந்தேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும் பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்படி தாங்க அந்த சீப்பு இருக்குது. நல்லா அது பல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே நெருக்கமாக அதில் வந்து நிறைய ஒரு சின்ன கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி தான் வந்துச்சு. லாக்டவுனுக்கு கரெக்டாக ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி தான் என் கையில் வந்து இதை நான் ரிசீவ் பண்ணேன். நான் இதை வாங்கிறதுக்கு முன்னாடி எப்படியும் ஒரு 1000 தடவை யோசிச்சிருப்பேங்க. ஏன்னா அதோடய விலை வந்து அந்த மாதிரி 1399. எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியல, நிஜமாங்க. இது வந்து 300, 400, 250 அந்த மாதிரி நிறைய ரேஞ்சில் விற்கிது மார்க்கெட்டில், அதாவது அமேசான் இதில். பட் இது ஒன்று தான் நான் ரிவ்யூ வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து நல்லா போட்டிருந்தாங்க. சரி வாங்கி பார்ப்போம் அப்படின்ட்டு கடைசியாக நான் ஆர்டர் பண்ணிட்டேங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு திக்குன்னு இருந்துச்சு. சரி இது எப்படி ஒர்க் ஆகுது, இது நான் வாங்கினது வர்த்தா இல்லையான்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான திங்ஸ், அதாவது கோம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் சிக்கெடுக்கிற சீப்பு, இப்போ நான் வாங்கியிருக்கிற அந்த நிட் கோம்பு டெர்மினேட்டர் கோம்பு, ஒரு ப்ரெஷ்ஷு, அப்புறம் சீரம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நான் நிறைய எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இதை நம்பி தாங்க நான் இருக்கிறேன். சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈர் இருக்குன்ட்டு. நான் பேன் எடுத்து நான் காலி பண்ணுவேன். பட் இந்த ஈர் வந்து திருப்பியும் அதோட வேலையை காமிச்சிக்கும். அதாவது குட்டி போட்டு பேன் ஈர் பேனாகவும் அப்படியே மாற்றி இதோட ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் சரி நான் ரிவ்யூலாம் நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டு 300, 400லாம் வாங்குறதுல எனக்கு இஷ்டம் இல்லைங்க. சரி வாங்கிட்டு இப்போ 300 வாங்கி யூஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனம் நல்லா வந்து சிக்கு எடுத்துக்கங்க. நல்லா சிக்கு எடுக்கிற சீப்பு எடுத்துகிட்டு நல்லா பெரிய சீப்பில் நல்லா சிக்கு எடுத்துகிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேவோ இல்லை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ட்ரையாக இருக்கும் போதே இந்த மாதிரி நல்லா சீரம் போட்டு நல்லா சிக்கு எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வந்து எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். சிக்கு ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பார்ட்டிஷன் இந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து நீங்கள் கிளட்ச் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போட்டு நல்லா கிளிப் பண்ணிவிடுங்க. என்னோடய டாட்டருக்கு வந்து ஷார்ட் ஹேர்ன்றதுனால நான் இப்படி சும்மா குஷி கிளிப் வச்சு நான் வந்து சும்மா அங்கே குத்தி வச்சுருக்கேங்க. நீங்கள் பெரிய முடியாக இருந்துச்சுன்னா நல்லா சுருட்டி கொஞ்சமாக பிரித்து விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுக்க ஆரம்பிங்க. சிக்கு மெயினாக எடுத்துருங்க, அப்போ தான் பசங்களுக்கு வலிக்காமல் இருக்கும். நல்லா சிக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோம்பை இப்படி இந்த டைரெக்ஷனில் தான் விட்டுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இழுக்கணும். மெதுவாக இல்லைங்க, பசங்களுக்கு கண்டிப்பாக வலிக்கும். ஏன்னா அதில் அந்த பிரிசில்ஸில் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி அதை பிடிச்சி இழுக்கிறதுக்கான அந்த தன்மை இருக்குது. ஸோ மேபி வலிக்கலாம் அந்த ஹேர் பேரில் மாட்டிக்கிட்டு. ஸோ பார்த்து கொஞ்சம் பிடிச்சி இழுங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தாங்க திருப்பியும் அப்படி உள்ளே விட்டுட்டு இப்படி கோம் பண்ணுறேன். டேரெக்டாக ஹெட்டில் படுற மாதிரி கோம் பண்ணாதீங்க. பசங்களுக்கு அந்த ஷார்ப்பான அந்த எட்ஜஸ் வந்து கண்டிப்பாக குத்தும். பாருங்கள் நான் 2 வாரம் தான் வாரினேன். ஈர் ஃபுல்லாத்தையும் இழுத்துட்டு இப்படி வந்துடுச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் மாற்றி எல்லாம் ஒன்றா படுப்போம் இல்லையா. ஸோ சின்ன பொண்ணுலேருந்து பெரிய பொண்ணு அப்படியே இது ஸ்கூலுக்கு போகிறாங்கனால நம்ம இந்த வீட்டில் எல்லார் வீட்லையும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் பசங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. இந்த ப்ராடக்ட் தான் எனக்கு இப்போ 300, 400 இருக்கிறது எனக்கு தெரியலங்க. நான் வாங்கின ப்ராடக்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது அமேசானில் தான் நான் வாங்கினேன். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள் திருப்பியும் ஒரு தடவை போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் இழுக்கணும். உங்களுக்கு ஒரு இழுக்கும் போதும் கண்டிப்பாக அதில் வந்து கொஞ்சம் பெயின் ஈர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இழுத்துட்டு வந்துடும். அப்படியே அடியிலிருந்து இழுத்துட்டு வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வேர்கிட்ட இருந்து
இருக்கிற பெயின் ஈறு எல்லாமே க்ளீனாக வந்துடுங்க. வீட்டில் நீங்கள் 2-3 பேர் இருக்கீங்கன்னா குழந்தைங்களுக்கும் போட்டுட்டு பெரியவங்க நீங்களும் வந்து தலையில் சீப்பை போட்டு எடுத்துருங்க. ஸோ ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு திருப்பியும் அது குட்டி போட்டு பெருகிட்டு தான் இருக்கும். ஸோ பசங்களுக்கும் போட்டுட்டு 2 பேருக்கும் போட்டு விட்டு அப்புறம் நானும் என்னோடய தலையிலும் நான் கோம் பண்ணேங்க. என்னோடய பெரிய டாக்டருக்கு பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக முடி கேர்லி ஹேர், அவளுக்கு நல்ல சீரம் தடவிட்டு போட்டு எடுத்தேன். எவ்வளோ மொத்தம் மண்டையும் க்ளீன் ஆயிடுச்சுங்க. அவங்க தலையை அப்படி ஃப்ரீயான மாதிரி இருக்குனாங்க. ஸோ நான் கண்டிப்பாக இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இது இருக்க வேண்டிய ஒரு மஸ்டான ப்ராடக்ட் தாங்க. விலை ரொம்பவே ஜாஸ்தி தான். முடிகிறவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.